cinemanew.in. காஞ்சனா சீரியஸ் மூலம் தொடர் வெற்றிகளை கொடுத்த நீண்ட இடைவேளைக்கு பிறகு ஒரு இயக்குனர் இயக்கத்தில் ராகவா லாரன்ஸ் நடித்து வெளிவந்துள்ள படம்தான் மொட்ட சிவா கெட்ட சிவா. லாரன்ஸ் என்றாலே கமர்ஷியல் மசாலா தான், காமெடி, சென்டிமெண்ட், ஆக்ஷன் என அனைத்தும் அறுசுவை விருந்தாக இருக்கும். அப்படி ஒரு நிறைவான விருந்தை தந்தாரா இந்த மொட்ட சிவா கெட்ட சிவா? பார்ப்போம். படத்தின் கதை: சென்னை சிட்டி மட்டுமின்றி தமிழகத்தையே தன் கண்ட்ரோலில் வைத்துள்ளார் JK என்பவர். அவன் அட்டுழியத்தை அடக்கே தீருவேன் என சத்யராஜ் கங்கணம் கட்டி வருகிறார். ஆனால் JKவின் அரசியல் வளர்ச்சி சத்யராஜுக்கு பெரும் சவாலாக இருக்க வம்பாக சென்னைக்கு போஸ்டிங் வாங்கி வருகிறார் லாரன்ஸ். லாரன்ஸ் ஆரம்பத்தில் JKவுக்கு ஆதரவாகவும் சத்யராஜுக்கு எதிராகவும் செயல்படுகிறார். அப்படி ஒரு கட்டத்தில் JKவின் தம்பி வம்சி ஒரு பெண்ணை கற்பழிக்க அதிலிருந்து லாரன்ஸ் காப்பாற்றுகிறார். சத்யராஜ் அந்த பெண்ணை பற்றியும் போலீஸ் வேலையை பற்றியும் லாரன்ஸுக்கு அரை மணி நேரம் கிளாஸ் எடுக்க அதன் பிறகு ஹீரோ சும்மா இருப்பாரா? JKவின் சாம்ராஜ்யத்தை எப்படி முடிவு கட்டுகிறார் என்பதே மீதி கதை. லாரன்ஸ் டைட்டில் கார்டிலேயே மக்கள் சூப்பர் ஸ்டார் என தனக்கு தானே போட்டு ஷாக் கொடுத்து விட்டார். ஒரு பாடலை எம்ஜிஆருக்கும் சமர்ப்பிக்கிறார். என்ன திட்டத்தில் இருக்கிறார் என்றே தெரியவில்லையே. ஆரம்பத்தில் நெகட்டிவாகவும் பிறகு சத்யராஜுக்கும் தமக்கும் உறவு எப்படி பிரிந்தது, அதுக்கு சத்யராஜ் கொடுக்கும் விளக்கத்தில் நல்லவனாக மனம் மாறும் எல்லாம் 80ஸ்லேயே பல படத்தில் பார்த்தவைதான். ஆனால் லாரன்ஸ் ஆக்ஷன், காமெடி, சென்டிமெண்ட் என அனைத்து ஏரியாக்களையும் ரவுண்டு கட்டி அடிக்கிறார். என்ன ரொம்ப தூக்கலாவே இறங்கி அடிக்கிறார். தெலுங்கு படம் ரீமேக் தான், அதுக்கென்று படம் முழுவதும் 10 பேரை அடுத்து கொண்டேவா இருப்பது? அதிலும் சண்டை காட்சியில் ஏதோ பேஸ்கெட் பாலை போல வில்லனை தட்டி தட்டி விளையாடுவதெல்லாம் ஓவர் சார். சரி, நிக்கிகள் ராணி படத்தில் எதற்கு? வேறு ஒன்றும் இல்லை, அவர் வந்தால் ஒரு பாட்டு உங்களுக்கு இலவசம், அவ்வளோதான். ஒளிப்பதிவு செம கலர்ஃபுல்லாக உள்ளது. அமரீஷ் இசை அனைத்துமே தமன் ரகம். லாரன்ஸ் துருத்துரு நடிப்பு. 2ஆம் பகுதியில் வில்லனிடம் செய்யும் சேட்டைகள். பார்த்து பார்த்து பழகி போன மசாலா கதை. கமர்ஷியல் படங்களின் லாஜிக் மீறல் இருக்கலாம், இதெல்லாம் அத்துமீறல் சார். சண்டை காட்சிகளில் ஆக்ரோஷமாக இருந்தாலும் வில்லன்களை பார்ப்பதற்கு சிரிப்புதான் வருகிறது. மொத்தத்தில் மொட்ட சிவா கெட்ட சிவா தான். கொஞ்சம் ரூட்டை மாத்துங்க சிவா. நமது தமிழ் சினிமா சேனல் வழங்கும் மதிப்பெண் 5க்கு 2.5. மேலும் சினிமா செய்திகளை தொடர்பு கொள்ள லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும்.